இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான உடுப்பி ஸ்டைல் பைனாப்பிள் ரசம். ஈஸியா 4 ஸ்டெப்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. தேவையான பொருட்கள்: சின்ன சின்னதா கட் பண்ண பைனாப்பிள் ஜூஸ், துவரம்பருப்பு, புளி, வெல்லம், ரசம் பவுடர், மஞ்சள் தூள், சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகாய், நெய், உப்பு, பெருங்காயம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா குக்கர்ல சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற துவரம்பருப்பை சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2ல இருந்து 3 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பா ஒரு பாத்திரத்துல சின்ன சின்னதா கட் பண்ண பைனாப்பிளை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பைனாப்பிளை சாஃப்டா வேக வைக்க போறோம். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பைனாப்பிள் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை இதுல சேர்த்துக்கலாம். புளி தண்ணி, இது கூடவே ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளியோடைய பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். புளியோடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைம்ல தேர்ட் ஸ்டெப்பா நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பருப்பை இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே பைனாப்பிள் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதுல சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ரசம் பவுடர், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துலயே இந்த மாதிரி நல்ல நுரை வந்து லைட்டா கொதிக்கும். அந்த டைம்ல அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ரசம் எப்பயுமே ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. இப்போ 4th ஸ்டெப்பா தாளிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகத்தை இதுல சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் வரமிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இதை எடுத்து போய் ரசத்துல சேர்த்துடலாம். இதுக்கு மேல கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். நல்ல கம வாசனையோட பைனாப்பிள் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரெண்டிங்கான உடுப்பி ஸ்டைல் பைனாப்பிள் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி புது விதமான பைனாப்பிள் ரசத்தை நீங்களும் செஞ்சு உங்க வீட்டுல இருக்கிறவங்கள அசத்துங்க. இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை டாடா, பை பாய்.